ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இறைவனுடைய அருளால் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு சின்ன மெசேஜை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய வீட்டில் வந்துட்டு 2 பொம்பளைங்க, 3 பொம்பளைங்க, 4 பொம்பளைங்க, 5 பிள்ளைங்க வர இருக்கிறாங்க இல்லையா? அப்போ என்னென்னா, இந்த பொம்பளைங்க ஒரு வீட்டில் அதிகமாக இருக்குன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ரிலேட்டிவாக இருக்கட்டும், என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஐயோ இவன் இனி இப்போ இந்த 3 பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறான், இல்லைனா அந்த பிள்ளை எப்படி செட்டில் பண்ண போகிறான், அந்த பிள்ளையோட வாழ்க்கை இவன் எப்படி பார்க்க போகிறான் அப்படின்னு பேசுகிறாங்க. நிச்சயமாக ஒன்றுமே கிடையாது. பெண் குழந்தைகள் ஒரு வீட்டினுடைய வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். எதுக்காக சொல்கிறேன்னா, வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், ஈண்ட பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படின்னா ஆண் குழந்தைய வந்துட்டு வரைஞ்ச மாதிரி பேசியிருப்பார். நமக்கெல்லாம் டவுட் வரல, ஆம்பளை மட்டும்தான் புகழணுமா, பொம்பளை புகழக்கூடாது. நிச்சயமாக பாரதியார் அழகாக சொல்லியிருப்பார், ஓடி வருகையிலே உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி என்றார். அதாவது ஆண் குழந்தைகள் ஒரு வீட்டினுடைய வாரிசாக இருக்கலாம், ஆனால் பெண் குழந்தைகளால் மட்டுமே ஒரு வீட்டின் பரிசாக இருக்க முடியும். இன்னும் இருக்கக்கூடிய எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அங்கே முதல்ல ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா அது பொம்பளையாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சைக்காலஜிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆம்பளையோட பலம் யாருக்கு அதிகம்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது பொம்பளைக்கு மட்டும்தான். ஸோ பெண்கள் இல்லாத ஒரு துறை நம்மளால் என்னை காட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதுலேயும் முதல் ஆளாக இருக்கக்கூடியதான் அவங்க தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு 3 பொம்பளை தான். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் 3 பிள்ளைங்க கிடச்சிருக்கிறாங்கன்னு. அது வேறு இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆம்பளையை விட தன்னுடைய தாயின் தகப்பனையும் பார்க்கக்கூடிய அந்த அன்பு அதிகமாக யாருக்கிட்ட இருக்குது, பொறுப்பு அதிகமாக யாருக்கிட்ட இருக்குங்கிறத கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது பொம்பளை மட்டும்தான். ஸோ பொம்பளைங்க பிறந்திருக்கிறாங்கன்னா மகிழ்ச்சியாக இருங்க. மகாலட்சுமியை உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறாங்கன்னு நினைங்க. அந்த பிள்ளைங்களை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. நிறைய வீட்டில் இருக்குது, பொம்பளை பறந்துட்டியே நான் வீட்டுக்கு அப்படி இப்படி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. இன்றைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய குழந்தைகள் அந்த மடத்தில் குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தை இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. இன்னும் தாய் தகப்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைகள் இல்லாத தாய் தந்தைகள் இன்றைக்கும் உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க இல்லையா வாழ்க்கையில். ஸோ நமக்கு இறைவன் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை நாம் பெருமையாக நினச்சி உண்மையான முழுமையான ஒரு அழகான அன்பை அந்த பிள்ளைங்கிட்ட செலுத்தி வாழுங்க. வாழ்கிறது வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். கடவுள் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தரமாட்டார். இப்படி இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க, நம்முடைய அன்பை முழுமையாக அந்த பிள்ளைங்க கூட செலுத்துங்க. ஸோ அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில். உண்மையிலே சொல்கிறேன், ஆண் பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த அப்பா அம்மா கிட்ட ஒரு லவ் இருப்பாங்க. ஆனால் பொம்பளைங்க அப்படி கிடையாது. பாருங்கள், நான் இப்போது ஊர்லேருந்து இங்கே மாலி வந்துட்டேன். ஸோ இங்கே வந்த அப்புறம் என்னுடைய மூத்த மக டெய்லி கால் பண்ணி அழுவான், அப்பா என்னைக்கு வருவீங்க, என்னைக்கு வருவீங்க, என்னைக்கு வருவீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது அதோட ஃபீலு, அந்த ஹாப்பி, அந்த மகிழ்ச்சியெல்லாம் எல்லையே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பி. 2வது மகளும் தேடுவோம், 3வது மகளும் தேடுவான். ஸோ இதெல்லாம் ஒரு பாக்கியம் இல்லையா, எல்லோரும் கிடைக்காதுல்ல. ஸோ ஐ ஸோ ஹாப்பி. ஸோ பெண் குழந்தைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதம். நாளைக்கு நீங்கள் வயசாகி இருக்கிற தருணத்துலேயும் உங்களை பார்க்க போகிறது உங்களுடைய பெண் குழந்தைகள் மட்டும்தான். ஏன்னா இதோட இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு கதை வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். பாய். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாக வேறு யாராவது ஏதாவது ஒரு வீடியோ போடுறாங்கன்னா 37K 47Kன்னு போயிட்டே இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு வீடியோ போட்டு அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஓகே, தேங்க்யூ.